முன்னாடி காந்தி அவர்களை தான் வெறுத்துட்டு இருந்தாங்க, இப்போ காந்தின்ற வார்த்தையே வெறுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யாரு, என்ன பேசியிருக்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ நம்ம மக்கள் நீதி மய்யம் கட்சியோட 9வது ஆண்டு விழா, ஸோ அது நடந்திருக்கு, அந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அந்த மேடையில் பேசும்போது தான் முதல்வர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். காந்தி அவர்கள் இனியுமே மத ரீதியாக அரசியல் பண்ணுறவங்களுக்கு எதிரான கருத்து கொண்டு வர இருந்தார். எம்மதமும் நமக்கு சம்மதம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தார். அதுதான் மத ரீதியாக அரசியல் பண்ணக்கூடியவர்களுக்கு உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதனால் காந்தியை வெறுத்துட்டு இருந்தாங்க. இப்போது சட்டத்தில் கூட காந்தி அவர்களோட பேர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த அளவுக்கு வெறுப்பு அதிகமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். இப்ப காந்தியோட பேரவே இருக்கக்கூடாதுன்னு அந்த இடத்துக்கு அவர் நடந்திருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து காந்தியடிகள் பேரை நீக்கினது. அடுத்த கரன்சி நோட்ல இருந்தும் காந்தி படத்தை எடுத்தாலும் எடுத்துருவாங்க. நான் கொல்லப்பட்டாலும் கூட ராம் ரஹீம் என்கிற பெயர்கள் அடிக்கடி உச்சரிப்பதை விட மாட்டேன். இரண்டும் ஒரே கடவுளின் பெயர்கள் என்று சொன்னவர் காந்தி. இதனால்தான் மதத்தை வச்சு அரசியல் படிப்பு நடத்துற அப்பவர்களுக்கு காந்திய பிடிக்கிறது இல்லை. அதுக்கு அடுத்தது கமல்ஹாசன் அவர்கள் தானே விழாவின் நாயகன். ஸோ அவரை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னென்னா, கமல் அவர்கள் பேசுகிறது நிறைய பேருக்கு புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியாமலாம் இல்லை, புரிஞ்சிக்க கூடாதுன்னுருக்கிறாங்க நிறைய பேர். அதுதான் பெரிய பிரச்சனை. முன்னாடியெல்லாம் மீடியா மைக்கில் கற்றுக்கிட்டு இருந்தவங்கள இப்போ நாடாளுமன்றத்தில் இருக்க மைக்கிலே கற்ற விட்டுருக்கிறாரு கமல்ஹாசன் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி கமல் ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு. அதற்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்கார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். கமல் பேசுறது எங்களுக்கு புரியல, அவங்களுக்கு புரியாம இல்ல, ஆனா புரிஞ்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மீடியா மைக்கு முன்னால புலப்பட்டு இருந்தவங்க இப்ப பார்லிமெண்ட் மைக்கிலையும் சகோதரர் கமல் புலம்பு வச்சுட்டாங்க. அதுக்காக என்னுடைய பாராட்டுகள்.